Hi guys, welcome to Sin Times Babu family. So after long time back, so லடாக் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 days ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நான் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ என்ன ப்ரோ அப்படின்ட்டு எல்லாரும் கேட்கலாம். பட் நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், அதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, லடாக் போயிட்டு வந்ததுக்கான பட்ஜெட். ஸோ எல்லாருமே கேட்ட ஒரு விஷயம், நீங்கள் லடாக் போயிட்டு வந்துட்டீங்க, பட் போயிட்டு வந்ததுக்கு எவ்வளோ செலவாச்சு, போகிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, வர்றதுக்கு எவ்வளோ செலவாச்சு, அண்ட் எந்தெந்த செலவு அதிகமாகச்சு, என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாததாக இருந்துச்சு. இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். அண்ட் அதே நாங்களும் போகிற பிளானாக இருந்தால் இந்த வீடியோ பார்த்து எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு அந்த வீடியோ கொஞ்சம் போடுங்க. பட்ஜெட், ஸோ லடாக் பட்ஜெட், லடாக் 2024 பட்ஜெட் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சரி, நானும் இன்றைக்கி போடலாம், நாளைக்கு போடலான்னு அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு போடலான்னு நினச்சேன். இப்போ அது கரெக்டான நேரம். என்னுடைய லடாக் ரைடுடைய பட்ஜெட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லடாக் போயிட்டு வரதுக்கு டோட்டலாக டேஸ் பார்த்தீங்கன்னா 45 நாள் ப்ளஸ் 2 டேஸ். ஏன்னா 45 நாள் நம்ம வந்து லே லடாக் வந்து ரீச் ஆகிட்டோம். 2 டேஸ் வந்து நான் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன். மொத்தம் 47 நாள் கணக்கு. ஸோ நம்ம ரைடு வந்து பெடல் பண்ணது 45 நாள் ப்ளஸ் அங்கே ஸ்டே பண்ணது 47 நாள். மொத்தம் 47 நாள் ஆச்சு. இந்த 47 நாள் இதில் வந்து 2 நாள் வந்து நம்ம சேர்த்த முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம ஃப்ளைட்டில் வந்ததுனால அந்த பட்ஜெட் நம்ம இதில் சேர்த்தலை. ஸோ 45 நாளுக்கான பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7,849 ரூபா. ஸோ டோட்டலாக வந்து 7,849 ரூபா. இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட் அண்டு அக்காமடேஷன். ஸோ நம்ம ஹோட்டலில் ஸ்டே பண்ணதாக இருக்கட்டும் அண்ட் சாப்பிட்ட ஃபுட்டாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் 7,849 ரூபா. 45 நாள் நம்ம சைக்கிள் ரைடில் லடாக் போனதுக்கான செலவு இவ்வளோ தான் ஆச்சு. ரெண்டுமே சேர்ந்துச்சு. இதில் பட்ஜெட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஒரு நாள் வந்து 150லையும் இருந்திருக்கு, ஒரு நாள் 250 போயிருக்கு, 300 போயிருக்கு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த டே அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேட் தான். ஸோ ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது, சில இடத்துல கம்மியாக இருக்குது. அது முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல போனால் நைட் ஃபுட்டோட காஸ்ட் வந்து எப்போவுமே எல்லா ஸ்டேட்லேயும் அதிகம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம டே டைமில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம். டே டைமில் ட்ராவல் பண்ணும்போது காலையில் நம்ம மேக்ஸிமம் வந்து லோ பட்ஜெட்டில் தான் இருக்கும். ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இட்லி, வடை, சமோசா, பூரி இந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்கும். அண்ட் மதியம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சில இடத்துல கிடைக்கும், சில இடத்துல வந்து லோவாகவும் கிடைக்கும், சில இடத்துல ஹையாகவும். பட் நைட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்மளால் தேட முடியாது. இப்போ டே டைமில் இருந்தால் நம்ம ஃபுட்டு வந்து ஓகே இந்த கடையில் சாப்பிட்லாம், இந்த கடையில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் நைட் டைமில் அந்த ஆப்ஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டே பண்ணுற இடத்த வந்து நம்ம தேடணும். அதே மாதிரி ஸ்டே பண்ணுற இடத்துக்கு பக்கத்துலேயே லோ பட்ஜெட்டில் ஃபுட்டு கிடைக்கணும். இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல அமைத்துன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனாலே வந்து நைட் ஃபுட்டு மேக்ஸிமம் வந்து தாபா சைடில் போக வேண்டியதாக இருக்கும். தாபா நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சப்பாத்தி, டால் அண்ட் வந்து சப்பாத்தி, சிக்கன் கிரேவி அண்ட் ரைஸ் இதெல்லாமே போனீங்கன்னா 130 150 லைக் வந்து சப்பாத்திக்கு தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும், டாலுக்கு தனியாக பே பண்ணுற மாதிரி, ரைஸுக்கு தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும், டாலுக்கு தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக பே பண்ணும்போது பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகமாகும் நைட் டைம் ஃபுட்டு மட்டும். அண்ட் ஸ்டே வந்து நான் எடுத்த ஸ்டே எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 95% வந்து டென்ட் ஸ்டே தான். நான் பெட்ரோல் பங்க் ப்ளஸ் வந்து கோயிலில் தான் ஸ்டே பண்ணேன். ஸோ நமக்கு டென்ட் இருந்ததுனால நம்ம டென்ட்லேயும் கோயிலையும் ஸ்டே பண்ணோம். மேக்ஸிமம் ஒரு 10 days ஆர் 5 days ஒன்ஸ் மட்டுமே வந்து நம்ம ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து 95% வந்து டென்ட் எடுத்து அண்ட் பெட்ரோல் பங்க் கோயிலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் ரூம் தான் எடுத்திருந்தோம். அதனால் வந்து இந்த காஸ்ட்டும் நம்மளால் வந்து கொஞ்சம் குறைக்க முடிஞ்சிச்சு. அடுத்ததான் அதே நேரத்தில் இந்த பட்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 7,849 ரைட். ஸோ 7,849 ரூபாயிலே பார்த்தீங்கன்னா சைக்கிளுடைய பட்ஜெட். சைக்கிளுக்கு வந்து ஒரு பட்ஜெட் இருக்கும். லைக் எப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சில டைமில் வந்து பஞ்சர் போட வேண்டியதாக இருக்கும், சைக்கிள் சர்வீஸ் பண்ணதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த பட்ஜெட்டில் ஒரு 600 அடங்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம டியூபாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போனதுனால அவ்வளோ செலவு இல்லை. ஸோ நான் ட்ராவல் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டியூப் வந்து மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. அது 2 டியூபும் என் கையில் இருந்தது. லாஸ்ட்டாக ஒரு டியூப் வந்து ஸ்பேர் வச்சுக்கணுன்றதுக்காக நான் வந்து வாங்கினது தான். ஸோ அதெல்லாமே சேர்த்து ஒரு 600 ரூபா தான். எக்ஸ்ட்ரா ஆனது 600 ரூபா தான். ஸோ எல்லாமே இந்த பட்ஜெட்லேயே அடங்கிடும். எப்படி ப்ரோ இந்த பட்ஜெட்டில் நம்மளால் போக முடியுமா அப்படின்னா இதை விட கம்மி பட்ஜெட்லேயும் போகலாம். அது நம்மளுடைய தேவைகளும் நம்மளுடைய நெசசரியை பொறுத்து தான் இது எல்லாமே இருக்குது. ஸோ சைக்கிள் ரைடில் நான் லடாக் 2024 ரைடில் இந்த பட்ஜெட் ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கு அடுத்தது வந்து
நிறைய அமௌண்ட் வந்து எதில் ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஜேர்னி தான். ஸோ எல்லாருமே பிளான் பண்ணுவோம், நம்ம போகிறோம், இவ்வளோ பட்ஜெட்டில் போகலாம், இவ்வளோ பட்ஜெட்டில் நம்மளால் கண்ட்ரோலாக போக முடியும், இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் போகலாம், இப்படி எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் ஆனால் ரிட்டர்னில் நம்மளால் அதை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஏன்னா நம்ம எடுத்துன்னு போகிற வெஹிக்கிள் வந்து ரிட்டர்ன் நம்ம கொரியர் தான் போகணும். சில பேர் ரிட்டர்ன் வரத்துக்கு சான்சஸ் இருக்குமான்னு தெரியல, பட் ரிட்டர்ன் வரும்போது கொரியர் தான் போகணும். கொரியர் சார்ஜஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதை நம்ம வந்து என்ன சொல்லி அதை நம்ம குறைக்கவும் முடியல. எவ்வளோ தான் நம்ம அங்கே பேசினாலும் இவ்வளோ தான் அனுப்புறதுனா அனுப்புங்க, இல்லைனா இல்லை. இன்னமும் நம்ம சைக்கிள் வந்து சேரல, அது ஒரு விஷயம். எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேக்கில் இருந்தே நம்ம வந்து கொரியர் போகிறோம் சென்னைக்கு. ஸோ போகிறதுக்கு அரவுண்ட் வந்து சேஃப் எக்ஸ்பிரஸ் இருக்குது, டிடிடிசி இருக்குது, சில இது மட்டும் தான் கொஞ்சம் சேஃபாக இருக்குது, டெலிவரி இருக்குது. ஸோ அந்த டெலிவரி தான் நான் போனது வந்து டெலிவரி தான். அந்த ஆஃபீஸ் போய் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 4900. ஸோ லேலேருந்து சென்னைக்கு 4900 வந்து இது பண்ணாங்க. ஸோ கேஷ் பண்ணாங்க. ஸோ அது பே பண்ணிட்டு வந்தோம். 5 to 6 டேஸில் வந்து நமக்கு ரீச் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. நான் நேற்று தான் நான் டெலிவரி போட்டிருக்கேன். நான் ஒன்று கணக்கு போட்டேன் என்னென்னா, ஸோ மணாலி ரோடு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து சென்ட் பண்ணால் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணேன். பட் எப்படி இருந்தாலும் இன்னொரு 15 to 20 டேஸ் ஆகும், அவ்வளோ நாள் வெயிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சென்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம், அவங்க சொன்ன விஷயம் தான் ஷாக்காக இருந்தது. என்னென்னா, ஆல் ஓவர் இந்தியா நீ எங்கன்னா சென்ட் பண்ணீங்க, உங்கள் அமௌண்ட் வந்து 4900 இவ்வளோ தான் அப்படின்னு சொன்னதான் ரொம்ப ஷாக்காக இருந்தது. இன்னும் இது கொடுமையாக இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா எங்கே சென்ட் பண்ணால் 4600 இதுதான் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருந்தது. பட் இதை பற்றி யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பட் எனக்கு ஹிந்தி தெரியாதனால அவங்க அப்படி சொன்னாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ வேறு வழியில் 4900 பே பண்ண வேண்டியது. அது சைக்கிளை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி அதை பார்சல் பண்ணி உங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் என் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அது கொரியர் போட்டு வந்துட்டோம். அண்ட் அடுத்ததாக வந்து இன்னொரு எக்ஸ்பென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஜேர்னி. ரிட்டர்ன் ஜேர்னி வந்து நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம பிளான் பண்ணது போகிறோம், ரிட்டர்ன் வந்து சைக்கிளில் வர்றது கிடையாது, ட்ரெயினில் வரலாம் அப்படி தான் பிளான் பண்ணுச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் என்னென்னா, ட்ரெயினில் நம்மளுக்கு எப்போவுமே நம்ம எப்போ போய் சேருவோம்னு தெரியாது. ஏன்னா போகிற டெஸ்டினேஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, டெஸ்டினேஷன் தெரிஞ்சால் தானே நம்ம எப்போ போய் சேருவோம். ஏன்னா நம்ம சைக்கிள் போகிறோம், ஒரு நாள் வந்து சில நேரத்தில் 50 கிலோமீட்டர் ஓட்டுவோம், சில நேரத்தில் 100 கிலோமீட்டர் ஓட்டுவோம். பட் ரிட்டர்ன் வந்து எப்போ வருவோம்னு தெரியாது. ஸோ அதனால் புக் பண்ண முடியாது. ஸோ ட்ரெயினை பொறுத்த வரையும் 1 மந்த்துக்கு முன்னாடியே நம்ம புக் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ரிசர்வேஷனும் கிடைக்கும். ஸோ நம்ம போய் சேர்ந்து 2 நாளில் செக் பண்ணால் எங்கேயுமே டிக்கெட்ஸ் கிடையாது. அதனால் வெயிட்டிங் லிஸ்ட் கூட கிடையாதுன்னு வச்சுங்க, அந்த மாதிரி. ஸோ அதனால் ஃப்ளைட்டில் வர வேண்டிய சுச்சுவேஷன். ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லேலேருந்து டெல்லிக்கு 2600. ஸோ அது சீசன் இல்லாதனால எனக்கு ஆன் டிக்கெட்டில் 2600 கிட்ட, டேக்ஸ் எல்லாம் சேர்த்து 2700 கிட்ட வந்துடுது. ஸோ டெல்லி ரீச் ஆன அடுத்த டக்குன்னு ஃப்ளைட் புக் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ட்ரெயின் கிடையாது. ஸோ அதனால் அங்கேருந்து இறங்கின உடனே நான் புக் பண்ணிட்டேன். இறங்கின உடனே புக் பண்ணும்போது அங்கே வந்து 6000 டிக்கெட். ஸோ 5000 ப்ளஸ் இருந்தது. ஸோ எல்லாமே டேக்ஸ் அதெல்லாம் சேர்த்து 6000 ஆச்சு. ஸோ டோட்டலாக வந்து 8.5 9000க்குள்ளே ரிட்டன் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து நம்ம ரீச் ஆகிறதுக்கு அவ்வளோ பட்ஜெட் ஆகிடுது. நம்ம போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 7849 அவ்வளோ ஆயிடுச்சு. ஆனால் ரிட்டர்ன் வந்து ஒரே நாள் தான். அங்கேருந்து ஒரு 2.5 hour, இங்கே ஒரு 2.5 3 hours தான். ஸோ ஆல்மோஸ்ட் 5 hours இந்த ரைடே முடிச்சிடும். ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8500 சம்திங்கில் வந்து ரிட்டர்ன் ஜேர்னி முடிஞ்சது. ஸோ நீங்கள் லடாக் போகிற ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஆர் 2 வீலர் கார் எதெல்லாம் போகலாம், அதை உங்களால் மேனேஜ் பண்ணணும். ரிட்டர்ன் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் பிஃபோராக புக் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா எப்போ சேருவோம், எப்போ அங்கே ரீச் ஆகிட்டு எப்போ ரிட்டர்ன் வருவோன்றது நம்மளுக்கு தெரியாது. இதுதான் மிகப்பெரிய ஒரு மைனஸ். அதை நீங்கள் டோட்டலாக வந்து நம்ம திருப்பத்தூர்லேருந்து லடாக், ஸோ அப் அண்ட் டவுன் எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 16,000லேருந்து ஒரு 17,000 வரையும் ஆகும். ஸோ அப் அண்ட் டவுன். ஸோ நம்ம போகிறது வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா டென்ட் ஸ்டே அண்ட் ஃபுட்டெல்லாம் ரொம்ப நம்ம ஒரு பட்ஜெட் ட்ரிப்பில் போயிருந்தோம். ஆனால் ரிட்டர்ன் வந்து அப்படி நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அதுவும் எனக்கு நடந்த ஒரு விஷயம்னா, ரிட்டர்ன் வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா மணாலி ரோடு ஓப்பனில் இருந்தால் எல்லாருக்குமே பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாகும் ரிட்டர்ன் டிக்கெட். ஏன் அப்படின்னா ரிட்டர்ன் நம்ம ட்ரெயினில் கூட வரலாம், ஏன்னா இல்லை பஸ்ஸில் வரலாம். ஆல்மோஸ்ட் வந்து லேக்கில் இருந்து மணாலிக்கு வந்து வெறும் ஒரு 600 தான் டிக்கெட், பஸ் ஃபேர் அவ்வளோதான் வரும். ஸோ மணாலி டு டெல்லிக்கும் அவ்வளோதான் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பஸ் ஃபேர் வந்து ரொம்ப கம்மி ரோடு ஓப்பனில் இருந்தால். ஸோ ரோடு ஓப்பனில் நம்ம ஃப்ளைட்டில் வர வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால் வந்து பிஃபோர்
போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கங்க. ஸோ என்னுடைய பட்ஜெட் வந்து இவ்வளோ தான். ஸோ 16,000 17,000 விட இந்த ரைடு முடிஞ்சிருது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னும் சைக்கிள் வரல. அதே மாதிரி நீங்கள் சைக்கிள்லேயோ இல்லை வண்டியில் போகிறேன், சேஃபாக கொரியர் போடுங்க. ரிட்டர்ன் எப்போ வரும்னு கேட்டுக்குங்க. ஸோ நம்ம சைக்கிள் வந்ததும் நாம் வந்து சைக்கிள் எப்படி வந்து சேர்ந்துருக்கு, சேஃபாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அது ஒரு வீடியோ போடலாம். ஓகே, ஸோ இந்த பட்ஜெட்டை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் லடாக் போனவங்க இந்த வீடியோ பார்க்குறது தான், உங்கள் பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நானும் பார்க்குறேன். ஏன்னா என்னுடைய எக்ஸ்பென்சஸ் நெசசரி தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நான் போயிருக்கேனா இல்லை நான் அதிகமாக செலவு பண்ணியிருக்கேன்றது எனக்கு தெரிய வரும் இல்லையா? ஸோ அதனால் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். லடாக் போகிறவங்க யாராக இருந்தால் பெஸ்ட்டு விஷஸ். ஸோ நல்ல ஒரு விஷயம், போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் உங்கள் மனசுலேயும் சரி உங்கள் லைஃப்லேயும் மாறத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய அனுபவங்களை நீங்கள் கற்றுட்டு வருவீங்க லடாக் போகிறவங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சின் டைம் சாபு, அண்ட் பாய் பாய் அண்ட் see you on next video.